சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. மன்னவா, பாண்டிய நாட்டில் இருந்த நாட்களை என் வாழ்நாள் முழுவதும் நான் மறக்க மாட்டேன். தாங்கள் நலம் அடைந்து அரியணையில் அமர்ந்திருக்கும் காட்சியை காண நான் மீண்டும் வருவேன். விடை பெறுகிறேன் மன்னவா. என்னை ஆசீர்வதியுங்கள். உன் பயணம் வெற்றி அடையட்டும். எழுந்திரு. செழியா, ரோமாபுரிக்கு பாண்டிய நாட்டின் பிரதிநிதியாக செல்லும் நீ அங்கு செனட் சபையில் உள்ளவர்கள் வியந்து பாராட்டும் அளவிற்கு உரையாற்ற வேண்டும். அங்குள்ள கலை நிகழ்ச்சிகள், வீர விளையாட்டுகள் அனைத்திலும் பங்கேற்று தமிழன் எல்லாவற்றிலும் சிறந்தவன், எல்லோருக்கும் பொதுவானவன் என்று புகழ் பெற வேண்டும். தங்கள் விருப்பத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் மன்னவா. தமிழரின் புகழை உலகறியச் செய்வேன். இது உங்கள் மீது ஆணை. நான் வருகிறேன் மன்னவா. சென்று வா. உருத்திரங்கண்ணனாரே, மன்னவா, என்ன எதுவும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருக்கிறீர்கள்? மன்னர் சிந்தனையில் இருக்கும்போது நான் குறுக்கிடுவது பொருத்தமாக இருக்குமா? நான் என்ன சிந்திக்கிறேன் என்று உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையா? காரிக் கண்ணனாரை பற்றித்தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது தெளிவாக தெரிகிறது மன்னவா. புலவரே, மன்னவா, எனக்கு மட்டுமல்ல, தங்களோடு நெருங்கி பழகிய அனைவருமே தாங்கள் புலவர் காரிக் கண்ணனாரின் பிரிவால் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நன்றாக அறிவார்கள் மன்னவா. உண்மைதான் உருத்திரங்கண்ணனாரே. அதிலும் தாங்கள் இங்கு தனியாக என்னை காண வந்தது, தங்களோடு புலவர் காரிக்கண்ணனாரும் இணைந்து வந்த காட்சி என் மனக்கண் முன் தோன்றியது. இரு புலவர்கள் எந்த அளவிற்கு ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையாக இருக்க முடியும் என்பதற்கு நீங்களும் காரிக்கண்ணனாரும் தான் உதாரணமாக இருக்கிறீர்கள். அதில் ஒரு கண்ணை இழந்து விடுவேனோ என்ற கலக்கம் ஏற்பட்டு விட்டது. மன்னவா, தாங்களே இப்படி மனம் தளர்ந்தால் எளிய புலவனாகி என்னால் என்ன சொல்ல முடியும்? தாங்கள் காணாத சோதனைகளா? அவை அனைத்தையும் வென்று மீண்டு வந்தவர் அல்லவா தாங்கள். தாங்கள் அனுப்பிய ஒற்றர்கள் நிச்சயம் காரிக்கண்ணனாரின் இருப்பிடத்தை கண்டுபிடிப்பார்கள் மன்னவா. எதையும் சாதிக்க முத்துநகை இதையும் சாதிப்பாள். தன் தந்தைக்கு ஆபத்து என்ற பிறகு அவள் அதை அவ்வளவு எளிதாக விட்டு விடுவாளா? மன்னவா, வாருங்கள் அமைச்சரே. ஏன் இந்த அவசரம்? பாண்டிய நாட்டிலிருந்து மடல் வந்திருக்கிறது மன்னவா. பாண்டிய மன்னருக்கு ஏதேனும் நேர்ந்திருக்குமோ, அதற்காக அனுப்பப்பட்ட மடலாக இருக்குமோ என்று பதட்டமாக வந்தீர்களா அமைச்சரே? ஆம் மன்னவா. நான் பெருவழுதி பாண்டியரை நேரில் சந்தித்து விட்டு வந்திருப்பதால் அத்தகைய சிந்தனைக்கு இடமில்லை. பாண்டிய மன்னர் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்றாலும் பயப்படும்படி ஒன்றுமில்லை. அப்படியானால் இது செழியன் ரோமாபுரிக்கு புறப்படுவதை பற்றி எழுதப்பட்ட மடலாக இருக்குமோ? அப்படித்தான் இருக்க வேண்டும். எங்கே அந்த மடலை கொடுங்கள். அமைச்சரே, இந்த மடலை கொண்டு வந்தவன் எங்கே? அவனை தக்க முறையில் தங்க வைக்க ஏற்பாடு செய்துவிட்டுதானே வந்தீர்கள்? இல்லை மன்னவா, பாண்டிய நாட்டின் மடல் என்பதால் இதை பெற்ற மறுகணமே தங்களை காண வந்து விட்டேன். தவறு செய்து விட்டீர்களே அமைச்சரே. இப்பொழுது அவன் இங்கிருந்து எளிதாக தப்பித்து சென்றிருப்பானே. மன்னவா, என்ன சொல்கிறீர்கள்? அவன் இங்கிருந்து தப்பிப்பதா? அப்படியானால் அவன் பாண்டிய நாட்டின் ஒற்றன் அல்ல. ஆனால் பாண்டிய நாட்டின் வீரன் என்றுதானே அவன் சொன்னான். அவன் பாண்டிய நாட்டு வீரனும் அல்ல, அங்கிருந்து வந்தவனும் அல்ல. இருந்தாலும் அவன் பாண்டிய நாட்டின் உடையில் தானே இருந்தான். பாண்டிய நாட்டின் கயல் சின்னம் பொறித்த
முத்திரை மோதிரமும் அவனிடம் இருந்ததே. முத்திரை மோதிரமா? நீங்கள் சொல்வதை பார்த்தால் இவர்களுக்கு பாண்டிய நாட்டிலும் பெரும் அந்தஸ்தில் உள்ளவர்கள் யாரோ உறுதுணையாக இருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. அப்படியானால் இது யாரிடமிருந்து வந்த மடல்? விருமனிடமிருந்து வந்திருக்கும் மடல். என்ன, விருமன் அனுப்பிய மடலா? அதை பாண்டிய வீரன் உடையில் வந்து தந்துவிட்டு சென்றிருக்கிறாரா? ஆம் புலவரே. மன்னவா, அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? மிகவும் சுருக்கமாக 2 வரிகள் தான் எழுதப்பட்டிருக்கிறது. கேளுங்கள். சோழ மன்னரே, எங்கள் வேளிர் மன்னர்கள் இருவரையும் உடனே சிறையிலிருந்து விடுவித்து அனுப்ப வேண்டும். இல்லாவிட்டால் புலவர் காரிக்கண்ணனார் உங்கள் அரண்மனைக்கு பிணமாகத்தான் வந்து சேர்வார். என்ன துடிச்சிருந்த விருமனுக்கு? மன்னருக்கு எச்சரிக்கை மடல் எழுதும் அளவிற்கு அவனுக்கு எப்படி தைரியம் வந்தது? இதை பற்றி எல்லாம் இப்பொழுது பேசி பயனில்லை அமைச்சரே. இனி என்னால் இந்த நிலையை தாங்கிக் கொள்ள முடியாது. காரிக்கண்ணனார் எங்கிருக்கிறார், என்ன ஆனார், இருக்கிறாரா இல்லையா என்றெல்லாம் தவித்துக் கொண்டிருந்த நிலையில் அவரை காப்பாற்ற இப்படி ஒரு வழி கிடைத்திருக்கிறது எனும் பொழுது இதை நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டாமா? அதற்காக என்ன செய்ய போகிறீர்கள் மன்னவா? இப்பொழுதே வேளிர் மன்னர்களை விடுவித்து விருமன் இருக்கும் இடத்திற்கு அனுப்பி வைக்கப் போகிறேன். அண்ணா, என்ன இது? நீங்களா இப்படி பேசுகிறீர்கள்? இதை தவிர வேறு வழி இல்லை உருத்திரங்கண்ணனாரே. ஒரு கயவனின் மிரட்டலுக்கு பணிந்து விட்டார் கரிகால் சோழர் என்ற களங்கம் ஏற்பட்டு விடாதா மன்னவா? காரிக்கண்ணனாருக்காக அந்த களங்கத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் அமைச்சரே. எதற்கும் தீர ஆலோசித்து ஒரு தீர்மானத்திற்கு வருவது நல்லதல்லவா மன்னவா? எனது நண்பரை மீட்க ஒரு வழி கிடைத்திருக்கும் போது அதை நான் தவற விடுவதாக இல்லை உருத்திரங்கண்ணனாரே. அந்த வேளிர் மன்னர்கள் இருவரும் விருமனுக்கு துணை நின்றார்கள் என்பது நிரூபிக்கப்பட்டு அவர்களை சிறையில் வைத்திருந்தோம். இப்போது அந்த விருமனின் எச்சரிக்கையை ஏற்று வேளிர் மன்னர்களை விடுவிப்பது முறையாகுமா மன்னவா? வேண்டாம் அமைச்சரே, எதையும் சொல்லி என்னை தடுக்க வேண்டாம். எல்லாவற்றையும் விட புலவர் காரிக்கண்ணனாரின் உயிர்தான் எனக்கு முக்கியம். அவருக்கு ஏதேனும் நேர்ந்துவிட்டால் பிறகு நான் இந்த அரியணையில் இருப்பதற்கே தகுதியற்றவனாகி விடுவேன். காரிக்கண்ணனாருக்காக நான் எதையும் இழக்க தயார். ஆனால் எதற்காகவும் காரிக்கண்ணனாரை இழந்து விட மாட்டேன். இன்றே அந்த வேளிர் மன்னர்களை விடுவிக்க ஏற்பாடு செய்கிறேன். செலியா, வாசிப்பியோ? ஏன் தனிமையில் எங்கு வந்து நின்று விட்டாய்? சிப்பியோ, நீ இந்த கப்பலில் நமக்கென தரப்பட்ட அறையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பாய். அதற்கு இடையூறு செய்ய வேண்டாம் என்று கருதிதான் கப்பலின் மேல்தளத்திற்கு வந்தேன். செலியா, இந்த கப்பலில் நாம் பயணப்பட்டு சில நாட்கள் ஓடிவிட்டன. கொற்கை கடற்கரையிலிருந்து புறப்பட்ட கப்பலில் நின்று கரையை பார்த்து கொண்டிருந்த நீ கரை கண்ணிலிருந்து மறையும் வரை அங்கேயே நின்றாய். அதன் பிறகும் நான் வந்து உன்னை அழைக்கும் வரை அங்கிருந்து நீ நகரவே இல்லை. உண்மைதான் சிப்பியோ. மன்னர் உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் கோட்டை வாசலுக்கே வந்து நம்மை வழியனுப்பி வைத்தார் என்றார். பாண்டிய இளவரசரும் கொற்கை மன்னருமான இளம்வழுதியார் கொற்கை துறைமுகத்துக்கே வந்து விட்டாரே. அவரோடு எனக்கு ஆயுத பயிற்சி அளித்தவரான வீரபாகு அவர்களும் அவரின் மகனும் எனது நண்பனுமான மகேந்திரனும் அரச பிரதானிகளும் சூழ நின்று வழியனுப்பினார்களே. அந்த காட்சி கண்ணிலிருந்து மறைந்தாலும் கருத்திலிருந்து இன்னும் மறையவில்லை. அதனால்தான் இங்கிருந்து நகரவே மனம் வரவில்லை. உன் உணர்வை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது செலியா. ஆனால் நமது கப்பல் கொற்கையை விட்டு வெகு தொலைவிற்கு வந்த பின்னும் உன் முகத்தில் இன்னும் புரியாத சோகம் இருக்கிறது. கப்பலில் ஏறும்போது கூட உன் முகத்தில் மகிழ்ச்சி இல்லை. இருந்தாலும் பயணம் புறப்பட்ட பின் இந்த புதிய சூழ்நிலையை ஏற்று அனுபவிக்க தொடங்கி விடுவாய். இயல்பான நிலைக்கு வந்து விடுவாய் என நினைத்தேன். ஆனால் சிறிது கூட நீ மாறியதாக தெரியவில்லை. அப்படி நினைக்காதே சிப்பியோ. இந்த பயணம் தொடங்கியது முதல் நீ பல அரிய கருத்துக்களை சொல்லி வருகிறாய். நம் கப்பல்
ஏதேனும் ஒரு தீவை நெருங்கி நங்கூரம் பாய்ச்சி நிற்கும் நேரங்களில் அந்த தீவை பற்றிய அற்புதமான பல செய்திகளை கூறுகிறாய். நீ ரோமாபுரி தூதுவன், நான் பாண்டி நாட்டு தூதுவன் என்பதை கடந்து நமக்குள் ஒரு நட்பு வளையம் பின்னப்பட்டிருக்கிறது. ஆகையால் மனம் திறந்து நம் வாழ்க்கையின் பல விஷயங்களை நாம் பகிர்ந்து கொண்டோம். செலியா, பாண்டிய நாட்டில் எனக்கு துணையாக மாமன்னர் உன்னை நியமித்த ஓரிரு நாட்களிலேயே உன் சிறப்பை நான் அறிந்து கொண்டேன். அமைச்சரின் மகனான உன்னிடம் பாண்டிய பேரரசர் எப்படி இந்த அளவிற்கு அன்பு செலுத்துகிறார் என்று நான் ஆரம்பத்தில் ஆச்சரியப்பட்டேன். ஆனால் அதற்கு முழுமையான தகுதி படைத்தவன் நீதான் என்று விரைவில் நான் புரிந்து கொண்டேன். அரசர் மட்டுமல்ல, அந்த அரண்மனையில் உள்ள ஒவ்வொருவரும் மணிமாறனின் குடும்பத்தை தவிர எந்த அளவுக்கு உன்னை மதிக்கிறார்கள் என்பதையும் நான் தெரிந்து கொண்டேன். மணிமாறனும் கூட உன் உயரத்தை அவர்களால் எட்ட முடியாத பொறாமையால் அப்படி செய்கிறார்கள் என்று நான் புரிந்து கொண்டேன். மணிமாறன் பொறாமைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மாமன்னர் அவனுக்கு ஒரு உயர்ந்த பொறுப்பை தான் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை மனமாற ஏற்று சந்தோஷப்படாமல் மற்றவர்களை அவனோடு ஒப்பிட்டு தேவையற்ற கவலைகளை உருவாக்கிக் கொள்கிறான். பாண்டிய நாட்டில் உள்ள ஒவ்வொருவரையும் நீ கனகச்சிதமாக புரிந்து வைத்திருக்கிறாய் சிப்பியோ. பாண்டிய நாட்டில் இருந்தபோது கூட நான் உன் பெருமையை பூரணமாக உணரவில்லை. இந்த கடல் பயணத்தில்தான் ஒவ்வொரு நாளும் உன்னோடு உரையாடும் போதுதான் உன் உயர்ந்த நட்பு எனக்கு புரிகிறது. எங்கள் நாட்டில் என்னை சுற்றி என் சமவயது கொண்டோர் பலர் இருந்தாலும் ஆத்மார்த்தமான நண்பன் என்று எனக்கு யாரும் அமையவில்லை. இளம்வழுதியார் பேரரசரின் மகன் என்பதால் அவரை விட்டு சற்று விலகியிருக்க நேர்ந்தது. மணிமாறன் நாங்கள் ஆயுத பயிற்சி பெறும் காலத்திலிருந்தே என்னை பகைவனாக கருத தொடங்கிவிட்டான். மகேந்திரனும் மணிமாறனுக்கு துணையாக இருந்துவிட்டு இப்போதுதான் மாறியிருக்கிறான் என்பதால் அவனும் நண்பன் என்று சொல்வதற்குரிய நிலையில் இவ்வளவு காலமில்லை. ஆனால் எங்கிருந்தோ வந்த நீ என்னை புரிந்து கொண்டு நட்பு கொண்டாய். அப்போது கூட அதை சரியாக புரிந்து கொள்ளாத நான் இப்போதுதான் உன் நட்பின் மகத்துவத்தை புரிந்து கொண்டேன். ரோமாபுரிக்கு போகும் வாய்ப்பு கிடைத்திருப்பதால் நான் அடையப் போவது பெரிதாக ஒன்றுமில்லை என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் விலை மதிப்பே இல்லாத ஒரு உண்மையான நட்பை ரோமாபுரி உன் மூலமாக எனக்கு தந்துவிட்டது. இனி ரோமாபுரிக்கு சென்று நான் வியர்ந்து பார்க்க ஒன்றுமே இல்லை. அப்படி சொல்லாதே செலியா. ரோமாபுரிக்கு வந்த பிறகுதான் அதன் மகத்துவத்தை நீ புரிந்து கொள்வாய். அங்கு விண்ணை தொடும் மாளிகைகள் உள்ளன. ஃபோரம் என்ற புகழ்பெற்ற நகர பொது மன்றம் இருக்கின்றது. அகஸ்டிஸ் வளைவு இருக்கிறது. ஜூலியஸ் சீசருக்கென ஒரு ஆலயமும் இருக்கிறது. உலகமே வியந்து போற்றும் செனட் சபை இருக்கிறது. இது என்ன ஆச்சரியம்! என்ன? இன்னும் நாம் ரோமாபுரியை நெருங்க கூட இல்லை. ஆனால் ரோமாபுரியில் உள்ள பல அரிய இடங்களை பற்றி நீ அருமையாக சொல்கிறாய். ரோமாபுரிக்கு சென்று வரும் வணிகர்கள் பலர் பாண்டிய அரண்மனைக்கு வந்து மன்னரை சந்தித்து உரையாடுவார்களே, அவற்றையெல்லாம் கேட்டிருக்கிறேன். கலைவாணி ஒருமுறை தான் ரோமாபுரியை பற்றி ஏட்டில் படித்தறிந்த சில விஷயங்களை சொல்லிக் கொண்டிருந்தாள். அவற்றையெல்லாம் கொண்டுதான் அப்படி சொன்னேன். செலியா, நீ ரோமை பற்றி ஆர்வமாக தெரிந்து வைத்திருப்பதைக் கண்டு நான் பெரிதும் மகிழ்கிறேன். ஆனால் அவற்றில் ஒரே ஒரு திருத்தம். என்ன? விண்ணை முட்டும் மாளிகைகள் என்றாயே, அப்படி எங்கள் நாட்டில் எந்த மாளிகையும் உயர்ந்து நிற்க முடியாது. ஏன்? அங்குள்ள மாளிகைகளின் உயரத்திற்கும் ஒரு உச்சவரம்பு வைத்திருக்கிறார் எங்கள் மன்னர் அகஸ்டஸ். கட்டிடத்தின் உயரத்துக்கு கூட உச்சவரம்பா? வேடிக்கையாக இருக்கிறதே. வேடிக்கையும் இல்லை, விளையாட்டும் இல்லை. உண்மையை தான் உரைக்கிறேன். அணியணியாக உருவாகும் குடியிருப்பு வீடுகள் 60 அடிக்கு மேல் உயரமாக இருந்து விடக்கூடாது என்று வரையறை செய்திருக்கிறார் எங்கள் அகஸ்டஸ் பெருமகனார். ஃபோரம் என்று சொன்னாயே, நகர பொதுமன்றம். அதன் சிறப்பு என்னவென்று நீ அறிவாயா? பிறர் சொன்னதைத்தான் சொன்னேன். ஆனால் அதை இனிமேல் தான் நேரில் காணப்போகிறேன். கண்டால் வியந்து போவாய். மிக மிக தொன்மையான காலத்திலேயே உருவாக்கப்பட்டது அது. மிக விரிவான, மிக உயரமான தூண்களை கொண்ட கற்பிடம் அங்கு அமைந்தது. அதை சுற்றி அமைந்திருக்கும் கட்டிடங்கள் அனைத்துமே பழமையானவைதான். அப்படியானால் பழமையும் புதுமையும் கலந்திருக்கும் என்று சொல். உண்மைதான்.
பழமை புதுமை இரண்டிற்கும் பாலமாக அமைந்திருக்கிறார் அகஸ்டஸ் மன்னர். அகஸ்டஸ் வளைவு என்று சொன்னாயே, அதை பார்த்தால் பிரமித்து போவாய். அவ்வளவு பெரிய வளைவு அது. அதோடு அதை ஒரு வரலாற்று பட்டியல் என்றுதான் கூற வேண்டும். வரலாற்று சின்னம் என்றுதான் சொல்வார்கள், ஆனால் நீ வரலாற்று பட்டியல் என்கிறாயே. ஆம் செலியா, அந்த அகஸ்டஸ் வளைவு வெறும் அழகுக்காகவோ கவர்ச்சிக்காகவோ எழுப்பப்பட்டதல்ல. ரோமானிய குடியரசை மாட்சிமை மிக்கதாக ஆக்குவதற்காக அரும்பாடுபட்ட தனி மனிதர்கள், பெரும் குடும்பங்கள், தளபதிகள், தலைமை நீதிபதிகள் முதலான தனி சிறப்பு வாய்ந்தவர்களின் பெயர்களை எல்லாம் அந்த வளைவிலேயே பொறித்து வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கால ஓட்டத்தின் கணிதமாகிய நாள் காட்டியும் அதிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது சொல், அந்த வளைவு ஒரு வரலாற்று பட்டியலா இல்லையா? நீ சொன்னது மறுக்க முடியாத உண்மைதான். பழமையான போரஸ் மன்றம் போல் புதிதாக ஏதும் உருவாக்கப்படவில்லையா? இல்லாமல் இருக்குமா? புதிதாக கட்டிடங்கள் உருவாக்கும் பகுதியில் அகஸ்டஸ் பொதுமன்றம் என்றே ஒன்று உருவாக்கி கொண்டிருக்கிறது. இது மட்டுமா? குளிக்கும் அறைகள், குழாய் கால்வாய்கள், நுழைவாயில்கள், அலங்கார வளைவுகள், ஆலயங்கள் என ரோமாபுரியையே எழில்மிக்க நகரமாக உருவாக்க இடையராது திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் எங்கள் அகஸ்டஸ் பெருமகனார். இவற்றுக்கெல்லாம் நிறைய செலவாகுமே. அரசாங்க கருவூலம் எல்லாவற்றுக்கும் இடம் கொடுக்குமா? அது எப்படி முடியும்? தன் சொந்த சொத்துக்களை தந்துதான் அகஸ்டஸ் பெருமகனார் அதையெல்லாம் ஈடு கட்டுகிறார். அத்தகைய மாமன்னரை சந்திக்கப் போவதை நினைத்து உடலெல்லாம் புல்லரிக்கிறது, உள்ளம் பரவசம் அடைகிறது. அவர் பெயரை நீ உச்சரிக்கும் போதெல்லாம் உன் கண்களில் ஓர் மின்னல் தோன்றுகிறதே. அது ஏன் என்று இப்போதுதான் எனக்கு புரிகிறது. நான் மட்டுமல்ல, எங்கள் ரோமாபுரியில் வாழும் எவரிடம் பேசினாலும் என்னை போன்றே மிகுந்த பெருமிதத்துடன் அவர் பெயரை உச்சரிப்பார்கள். சரி சலியா, நான் கீழே போகிறேன். நில். எங்கே போகிறாய்? உன்னிடம் பேசிக் கொண்டிருப்பதால் மனம் மிகவும் நிம்மதியாக இருக்கிறது. எதை பற்றிய கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறேன். அப்படி சொல்லாதே செலியா. நாம் இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் கவலை வேறொரு ரூபத்தில் வந்துவிடும். அது என்ன ரூபம்? பசி. நேரமாகிவிட்டது. நான் சென்று உணவு தயாரிக்க வேண்டாமா? நான் சென்று சில நாளிகைகளில் உணவுக்கு சித்தம் செய்கிறேன். நீ கீழே வந்துவிடு. தன்னை மறந்து இங்கேயே நின்று விடாதே. அகஸ்டஸ் சீசர். பிரபு, உங்களுக்கு தெரியுமா, இந்திர விழா வெகு விரைவில் வர இருக்கிறது என்பதற்காக நம் பூம்புகார் மக்கள் இப்பொழுதே அதை கொண்டாட தயாராகிவிட்டார்கள். வண்ண வண்ண பொடிகளை வாங்கி அவரவர் வீட்டு வாசலில் எப்படியெல்லாம் அலங்காரம் செய்ய வேண்டும் என்று விவாதிக்க தொடங்கிவிட்டார்களாம். இதையெல்லாம் நகர சோதனைக்கு சென்று வந்த நம் கிளிவளவன் சொன்னான். இந்த முறை நமது சங்கமத்துறையில் சீனத்திலிருந்தும் சாவகத் தீவுகளிலிருந்தும் மரக்கலங்கள் வந்திருக்கிறதாமே. பல அரிய பொருட்கள் அங்காடிக்கு கொண்டு வந்து குவிக்கப்பட்டிருக்கிறதாமே. அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீர்களா? அவற்றை அரண்மனைக்கு வரவழைத்து பார்க்கலாமா? அப்படி நினைக்காதே சிப்பியோ. எங்கள் பாண்டிய நாட்டிற்கு வந்தது முதல் இன்று வரை நீ எங்களில் ஒருவனாகவே மாறிவிட்டாய். சாமியோட இங்கிலீஷ் நேம் வந்து லிட்டில் மில்லட். நேம் தான் லிட்டில் மில்லட். ஆனால் செய்யக்கூடிய வேலைகள் மிக மிக பெரிய அற்புதமான வேலைகள்.